राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कृष्ण दिवाली की जय। अழகான कृष्ण दीपावली नरक चतुर्दशी चोटी दीपावली அப்படின்னு வடநாட்டில் கொண்டாடுவார்கள். நமக்கு தீபாவளிக்கு முன் இரவு. அழகான இந்த நாள் தான் பகவான் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் பண்ணான். சரியா 16,100 கன்னிகைகளை பிணைய கைதிகளாக வச்சிருந்தான். கண்ணன் போய் இப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஹோஸ்டேஜஸ் அப்படின்னு, பிணைய கைதின்னு சொல்லுவா இல்லையா, பிணையம்னு சொல்லுவா. அது காலப்போக்கில் பணயம் அப்படின்னு சொல்றது உண்டு. பணைய கைதி, பிணைய கைதி அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது தங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் நடப்பதற்காக யாரோ ஒருத்தரை பிடிச்சு கொண்டு போய் வச்சுருவார்கள். இந்த ஃப்ளைட்டை கடத்துறது இதெல்லாம் இந்த ஹோஸ்டேஜ் பணைய கைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரகாசுரத்தில் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கன்னிகைகள். அது இப்பெல்லாம் நிறைய பேரை கடத்துறா இல்லையா, நிறைய நம்ம பார்க்குறோம் பயங்கரவாதிகள்லாம். அந்த மாதிரி அந்த காலத்து பயங்கரவாதி நரகாசுரன். அவன் பிடிச்சு வச்சிருந்த 16,100 கன்னிகைகளை மீட்பதற்காக கண்ணன் சத்யபாமாவோடு சென்று யுத்தம் பண்ணி நரகாசுரனை வதம் செய்த நாள் இன்று. 16,100 கன்னிகைகளுக்கும் கண்ணன் காட்சி தந்த நாள் இன்று. அதாவது சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கை நம்மளை கொண்டு போய் எங்கேயா வச்சிருக்கோம், சூழ்நிலை கைதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில சமயங்கள் அந்த சூழ்நிலை நம்மளால் வெளில வரதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிரார்த்தனையை தவிர வேற ஒன்றும் வழி இருக்காது. அப்போ அந்த பிரார்த்தனை நமக்கு அழகாக பலிதமாகும். அதுக்கு பெரிய உதாரணம் இந்த 16,100 கன்னிகைகளுடைய விஷயம். பல ஊர்கள், பல நாடுகளில் இருந்த ராஜகுமாரிகள், நிறைய அழகான பெண்கள். இந்த அழகுன்றது டெஃபினேஷன் நிறைய மாறுபடும். கண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அழகுதான், எல்லாருமே அழகுதான், எப்பவுமே அழகுதான். மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அவனுக்கு ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அழகை ரசிக்கக்கூடிய ரசிகேந்திரன், ரசிக்க சிகாமணி. நான் எப்பொழுதுமே அப்படிதான் பார்ப்பேன். கிருஷ்ணன் எப்படி ரசிப்பான் இதை? ஏன்னா படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் இவ்வளவு அழகா இருக்கே, ஒன்னோடு ஒன்று போட்டி போடுறது. அது இந்த இமயமலையில் காடுகள்லாம் நான் போவேன் நிறைய. எத்தனை விதமான பச்சை உண்டோ அத்தனை விதமான பச்சை இருக்கும். எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். அது எப்படி இவ்வளவு அழகா இருக்கும்? இத்தனை அழகை படைக்க முடியும். ஆணுக்கு ஒரு அழகு, பெண்ணுக்கு ஒரு அழகு, தலைமுடிக்கு ஒரு அழகு, கைக்கு ஒரு அழகு, காலுக்கு ஒரு அழகு, மூக்குக்கு ஒரு அழகு, உதடுக்கு ஒரு அழகு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு. மனிதர்களில் இவ்வளோ அழகுன்னா
இந்த குழந்தைகளுடைய மழலை அப்பா, நான் பிரமிச்சு போவேன். உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் இருக்கு, எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு, வளர்ந்துருக்கு, இப்பயும் பிறந்துருக்கு, வளர்றது. இந்த 50 வருஷத்தில் நல்ல ஒரு 15 வயசே நான் நிறைய குழந்தைகள் பார்த்துருக்கேன். ஞாபகம் வச்சு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு குழந்தையினுடைய மழையும் வாவ் அப்படின்னு இருக்கு. ஒரு குழந்தையோட மழை விடச்சி என்ன இப்படி பேசுறதேன்னு தோணுனதில்லை எனக்கு. அதுக்கு சொல்கிற அந்த வார்த்தை, அந்த துவனி, உச்சரிப்பு, அதாவது துவனின்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அழகான அந்த நம்ம இவர் சொல்கிற மாதிரி தான் திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதார். என்னமோ புல்லாங்குழல் இனிமையாக இருக்கும், யாழ் இனிமையாக இருக்கும்னு சொல்கிறா, குழந்தைகளோட மழை சொல் கேட்காதவா தான் சொல்லுவாங்க. சத்தியமான வாக்கியம் இதெல்லாம். அது எந்த பாஷையாக இருக்கட்டும், அது மலையாளமாக இருக்கட்டும், ஒடியாவாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், ராஜஸ்தானியாக இருக்கட்டும், போஜ்புரியாக இருக்கட்டும், கடுவாலி பாஷையாக இருக்கட்டும், நிஜமாவே தமிழாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு குழந்தையும் பேசுறது. சில குழந்தைகள்லாம் நான் பார்த்துருக்கேன், சிலதெல்லாம் இந்த பாம்பே, இந்த நார்த் இந்தியாவில் வளரும் தமிழ் பசங்க, அதுகள் தமிழும் பேசும், இந்த ஹிந்தி பேசும், பாம்பே பசங்களாக தான் மராட்டி பேசும். அதோட அந்த மழை இருக்கு, அப்பா என்ன அழகு! ஆண் ஒரு அழகு, பெண் ஒரு அழகு, மழை ஒரு அழகு, மாடு ஒரு அழகு, கண்ணுக்குட்டி ஒரு அழகு. நேற்று கூட நான் ரோட்டில் இங்கே நடந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். காத்தால திடீர்னு காலில் ஏதோ லேசாக தட்டி தின்னடா, அது கொஞ்சம் நாய், அது குட்டி இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு தான் வரும். அது என் காலை பிடிச்சி ஓடி வருது. எனக்கு அது வேறு பயம். ஏன்னா நான் மெயின் ரோட்டில் நடந்துட்டுருக்கேன், மையத்தில் வண்டியெலாம் வந்துட்டு போவாங்க, அந்த காத்தால ஒரு டிராஃபிக் இல்லை. அப்புறம் ஹொய் ஹொய் அப்படின்ட்டு நான் ஓடாங்க, அதுவும் ஓடி வருது. ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தா நல்ல வேகமாக ஓடினது. கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் பார்த்தா திரும்பி பின்னாடி ஓடிடுது ரோடை தாண்டி. என்ன அழகு! திருநாய் குட்டி அத்தனை அழகு. இந்த மாதிரி இன்னைக்கு காத்தால் எங்கேயோ ஆமாம் எங்கள் ஃப்ளாட்டில் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். நான் அப்படி போன கிருமியமாக ஓடி தின்னடான்னு பார்த்தா ஒரு மைனா குஞ்சு, ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, ரெக்கையெல்லாம் முளைச்சி விடுத்து, ஆனால் இன்னும் நல்லா சிறகடிச்சு பறக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இல்லை. அதுக்கு ஒரு பயம், அது எங்கேருந்தோ அது கூட்டிலையும் விழுந்து விடுத்தா தெரில என்னன்னு. நான் வாக்கிங் போய் இப்படி ஓடித்து 2 தடவை நான் அப்படி ரவுண்ட் அடிக்கும்போது அது விடுன்னு ஓடித்து. அப்புறம் அது தெரிஞ்சு போயிடுது, நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாலும் அது பாட்டுக்கு ஓரத்தில் நின்றுது. இப்படி சுற்றிகிட்டே இருந்தேன். இன்னும் அழகு தெரியுமா அது. அதுக்கப்புறம் அதனோட அது எங்கேருந்து விழுதுன்னு தெரியல. மரத்துலலாம் பார்த்தேன், கூடு காணும். அது தன்னை காப்பாற்றிக்கிறது இப்படி மரத்துக்கு பின்னாடி எங்கெல்லாம் போய் ஒழிஞ்சுது. கொஞ்சம் நேரம் கழிச்சா ஒரு 2-3 ரவுண்டு எங்கள் பில்டிங்கெல்லாம் சுற்றி திருப்பி அங்கே போகிறேன். 2 மைனை அப்படியே தேடுறது, சத்தம் போட்டு. அப்போ தான் தெரியும் இது தாயும் தகப்பனும் அப்படின்னு. அதுகளுக்குள்ள அந்த தவிப்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன், தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அந்த குட்டி எங்கன்னு தெரில. நான் தேடி தேடி பார்த்தேன். அங்கே ஒரு புறா இருந்ததை விரட்டி விட்டேன். புறா மைனாவை அட்டாக் பண்ணுமான்னு தெரியாது, ஆனால் அது பலகீனமாக இருக்கு இல்லையா, அப்போ எது வேணால் அட்டாக் பண்ணும். அது ஒரு அழகு. இது அழகு இல்லை உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவையும் அழகாய் படைத்த கண்ணன். அப்ப இந்த அழகுக்கு பலவிதமான டெஃபினேஷன்ஸ் உண்டு. 16,100 கன்னிகைகளும் 16,100 விதமான அழகு. அவரெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து மயங்கிட்டாங்க அத்தனை பேர். அவ்வளவு அதி ரூப சுந்தரன். யார் தான் மயங்க மாட்டா? சுந்தர பரிபூரண நம்பி. ஸோ அந்த 16,100 பேருமே கிருஷ்ணனிடத்தில் கிருஷ்ண கல்யாணம் ஆசையான்.
ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நம்மளை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டனாலாம். அப்போ கண்ணன் கிட்ட வந்து கண்ணன் சொல்ல இல்லை அவள் வீட்டுக்கு போங்க. இல்லை கிருஷ்ணா யாரும் எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டா, எங்களை நீ எங்கே இருக்கோ அங்கே அழைச்சிட்டு போய்ட்டு அங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல கண்ணன் அவர்களை. அப்போ சத்யபாமா சொல்கிறா, தயவுசெய்து நீ கல்யாணம் பண்ணிக்க, உங்களை தவிர யாரையும் வாழை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, யாரும் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல கண்ணன் 16,100 கன்னிகைகளுக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்த நாள் என்று. இந்திரலோகம் போய் அதிதி தேவிக்கு அவருடைய குண்டலங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சத்யபாமாவுக்கு பாரிஜாத புஷ்பம் தரமாட்டேன்னு இந்திராணி சொல்ல பகவான் பாரிஜாத மரத்தையே பிடுங்கி கொண்டு வந்து துவாரகையில் வைத்த நாள் என்று. அதனால் எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண தீபாவளி நல் வாழ்த்துக்கள். அப்படிப்பட்ட நாளில் இன்றைக்கி இன்னொரு இடம் பார்க்கலாமா? பண்டீர வட விரக்ஷம். ஆண்டாள் சொல்லுவாள், பாண்டி வடத்து உய்த்திடுமின் அப்படின்னா அது என்ன பாசனம் கண்டுபிடிக்கும். பாண்டி வடத்து உய்த்திடுமின். நேற்று கேடுங்க, ராதாராணியோடைய கையில் இருக்கக்கூடிய கிளி சுகபிரம்மம் தான். அவ்வளவு அழகான கிளியாக இருக்கார் ஒன்று. அப்புறம் தன்வந்திரி அவர் சங்கம் சக்கரம் வச்சிருப்பார், ஒரு கையில் அமிர்தகலம் ஒரு கையில் வச்சிருக்கிறது அட்டைப்பூச்சி, லீச். ரத்தத்துக்கு குடிக்கும்னு இல்லையா? ஆனால் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் அட்டைப்பூச்சி நல்ல பூச்சின்னு சொல்லுவாள். ஏன்னா அது வந்து உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் எடுக்கும். இப்போ கூட நான் ருத்ரநாத் ட்ரெக்கிங் போன போது வழியில் சில இடத்துல அப்படியே அடையே அட்டைப்பூச்சி குட்டி குட்டி குட்டியாக அப்படி நல்ல தண்ணியில் இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அப்போ அவன் சொன்னான் இதுதான் அட்டைப்பூச்சி. அவன் ஏதாவது பேர் சொன்னான், மறந்து பூச்சி எனக்கு. நான் சொன்னேன் ஓ அப்படின்னு. நான் சொன்னேன் இது நல்ல பூச்சி, இந்த இடத்தெல்லாம் அது காப்பாற்றின்னு இருக்கு அப்படின்னா. அவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் மலையிலே வாழக்கூடியவனாச்சே. அப்போ அந்த அட்டைப்பூச்சியை தான் தன்வந்திரி கையில் இருக்குது. ஸோ 2 விஷயம் இது கேள்வி கேட்டேன்னு சொல்லியாச்சு. இப்போ இன்றைக்கி இந்த பாசுரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாண்டி வடத்து உய்த்திடுமின் பண்டீர வட விரக்ஷம்னு பேர், பண்டீர வனம்னு பேர். பாண்டீர் வனம் அப்படின்னு சொல்லுவாள், பாண்டீர் வட் அப்படின்னு சொல்லுவாள். வட அப்படின்னா ஆலமரம், உங்களுக்கே தெரியும். வட பத்திர சாயி, ஆலிலை கண்ணன், வடபத்திர சாயி நம்ம தமிழில் சொல்லுவோம், ரைட்டா? இந்த வடவிருஷம் பாண்டீர வனம் 2 விதமாக சொல்கிறது உண்டு. 2 பாண்டீர வட்டம் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அக்ஷய வட்டம்னு ஒரு இடம் உண்டு. இந்த அக்ஷய வட்டம்ன்றது பல இடங்களில் உண்டு. முக்கியமாக கயா அக்ஷய வட்டம். அப்புறம் இப்போ நான் பிரயாக்ராஜ் போயிருந்தேன், அங்கே ஒரு அக்ஷய வட்டம். அதுக்கப்புறமா நைமிஷாரண்யத்தில் ஒரு அக்ஷய வட்டம். அதுக்கப்புறமா நம்ம சுகஸ்தல் அங்கே ஒரு அக்ஷய வட்டம். நிறைய அக்ஷய வட்டம் இருக்குது. நம்ம புரி ஜெகநாத கோவிலில் ஒரு அக்ஷய வட்டம். அதுக்கப்புறமா கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை அங்கே ஒரு அக்ஷய வட்டம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அக்ஷய வட்டம். இந்த மாதிரி நிறைய அக்ஷய வட்டம் இருக்குது. அக்ஷயம்னா குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அக்ஷய வட்டம் சுற்றி வர வயக்காடு இருக்கும், அது நடுவில் ஒரு அக்ஷய வட்டம் இருக்குது. இது ஒரு பாண்டீர வனம், இன்னொரு பாண்டீர வனம் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் சொல்கிறேன் சரியா? இது பாண்டீர வடவிருக்ஷம் அப்படின்னு சொல்லுவாள். கண்ணனோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இது. கண்ணனுக்கு எல்லாமே மோஸ்ட் ஃபேவரட் தான் வச்சுக்கோங்க. இந்த அக்ஷய வட்டம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு நாள் ராதாராணி, லலிதா, விசாகா அவர்கள்லாம் கண்ணனோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. இப்போ கண்ணன்கிட்ட ராதாராணி கேட்டாலாம், டேய் கிருஷ்ணா, நீ மாடு மேய்க்க போகிறேன்னு தான் சொல்லி வர, ஆனால்
விதவிதமாக விளையாடுறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். ஏன்னா உன்னோட மாடு மேய்க்க வரக்கூடிய எங்கள் சகிகளுடைய அண்ணா தம்பி இதை விளையாடணும் அப்படி விளையாடணும் இந்த விளையாட எங்களுக்கு உண்மையாக தெரியணும். நிஜமாவே என்னெல்லாம் விளையாட்டு நீ விளையாடுறா சொல்லு. கண்ணன் சொன்னான், நாங்கள் பந்து விளையாடுவோம், பச்சை குதிரை தாண்டுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், உப்பு மூட்டை தூக்கின்னு விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், மரத்து மேலேருந்து ஏறி நதியில் குதித்து விளையாடுவோம், உள்ளீச்சல் அடித்து விளையாடுவோம், மல்யுத்தம் விளையாடுவோம். இந்த இடத்துல என்னடா விளையாடுவாய் அப்படின்னு கண்ணன் சொன்னான், மல்யுத்தம். ஒன்று லலிதா கேட்டா, மல்யுத்தமா? ஆமாம், 2 பேர் நல்லா உருண்டு பிறண்டு சண்டை போடுவோம். அது யார் முதுகு தரையில் படுறதோ தோத்தாச்சு. உடனே லலிதா கேட்டா, அது எப்படி விளையாடுவீங்க? உடனே கண்ணன் இப்படி எழுந்து அந்த பீதாம்பரத்தை எடுத்து அப்படி தொடைக்கு மேலே வச்சு அப்படி இறுக்கி கஜ்ஜை கட்டுறதுன்னு இல்லை, இந்த தென்னை மரத்தில் ஏறுவாள்லாம் அப்படி கட்டுவாள். ஆனால் இறுக்கி கட்டிப்பா. இன்னி வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா யூபியிலெல்லாம் நிறைய மல்யுத்தம் நடக்கும். டெய்லி மல்யுத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அவள்லாம் அந்த பீதாம்பரத்தை அந்த வேஷ்டியை நல்லா ஒரு இறுக்கி ஒரு கட்டு கட்டுவாள். ஸோ இந்த மாதிரி கண்ணன் கட்டி அப்படி தொடையை தட்டி இப்படி தான் தொடையை தட்டி நாங்கள் எல்லாம் மல்யுத்தம் பண்ணுவோம். உடனே ராதாராணி சிரிச்சுனே கேட்டலாம், யாரா ஜெயிப்பா? யாரை பார்த்து கேள்வி? நான் தான். இந்த பசங்க நிறைய பேருக்கு தெரியாத டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தான் தெரியும். எப்பயும் நான் தான் ஜெயிப்பேன், தோக்கிற மாதிரி போய் கடைசியில் ஜெயிச்சிருன்னு வச்சுக்கோவேன். அப்படியா? ஏண்டி லலிதா, என்னமோ இவன் தான் ஜெயிப்பேன் ரொம்ப பீத்திக்கிறானே, சண்டை போடலான்னு சொல்றியா? கண்ணன் கண்ணா அகண்டு விரிஞ்சிருச்சு. என்னடி மல்யுத்தமா? நீயா? ஏன் கூடயா? நிஜமாவா? ராதாராணி சிரிச்சா. அவர்கள் லலிதா, ஏன் தோத்துருவோன்னு பயமா இருக்கா? அவனுக்கு தோத்துருவோன்னா பயம், அவனுக்கு ஒரே குஷி. ராதாவோட மல்யுத்தமா? அரே வா, அது சுகம் இல்லையா? ராதாராணிக்கு அதானே வேணும், துவந்த யுத்தம். உடனே ஓ சரி, ராதாராணி அப்படி மாதிரி கஜ்ஜை எல்லாம் கட்டிண்டு அப்படி தொடைய தட்டிண்டு அப்படின்னு லலிதா விசாகாலாம் விசில் அடிக்க அதெல்லாம் நல்லா பண்ணும். இதெல்லாம் சரியான கூட்டம், கண்ணனுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய கூட்டம். உடனே கண்ணன் ராதையும் அப்படி நின்று 2 கையால் 2 அப்படி மோதி, இவன் அவளை தள்ள, அவள் இவனை தள்ள. லலிதா விசாகா, ஏ ராதை விடாது, தள்ளடி 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 பயல அப்படின்னு கத்த. கண்ணனுக்கு சமமா ராதாராணி அப்படி நிற்கிறாளாம். என்ன சூப்பர்ல. அவரை கண்ணனை அப்படி கீழே தள்ளி அவன் கையை முறுக்கி அவன் பின்னாடி மேலே ஏறி உக்காந்து, யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு விளையாட்டு இல்லை. அதுக்குள்ள மன்மதன் காமதேவன் ரதி தேவி தேவர்கள்லாம் வந்து பார்த்து பிரமிச்சு போறான். இது மல்யுத்தம் இல்லை, காதல் யுத்தம். லலிதா விசாகாலாம் சிரிக்க, கண்ணனும் ராதையும் சிரிக்க, என்ன ஒரு குதூகலமான ஒரு காட்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோம்னா சின்ன வயசு பசங்க இருக்கும், அதாவது இந்த டீனேஜ் வரதுக்கு முன்னாடி இருக்க பசங்கள்லாம் சாதாரணமாக ஆம்பளை பொம்பளை பசங்க சேர்ந்து விளையாடும். இவன் அவனை அடிப்பான், அவளை குத்துவா, எல்லாமே நடக்கும். கட்டி பிடிச்சி உருண்டு கொண்டு சண்டையெல்லாம் போடும். டீனேஜ் அதுக்கப்புறமா எல்லாம் மாறி போயிடும். இவா டீனேஜ் விட சின்ன குழந்தைகள் தான், ஆனாலும் டீனேஜர்ஸ் மாதிரி உண்டு இவா. அது ராதையும் கண்ணனும், அது அவா கதையை வேற வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ராதையும் கண்ணனும் மல்யுத்தம் செய்த ஒரு இடம் இந்த அக்ஷய வடம், பாண்டி வடம். நமக்கு பாருங்க, தீபாவளி அன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்.
மல்யுத்தம், ராதா கிருஷ்ண மல்யுத்தம். அப்படி மல்யுத்தம் செய்த அந்த திவ்ய தம்பதிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமான பக்தி, ஞான வைராக்கிய, ஆயுர் ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் பூர்ணமாக தரட்டும். ஹாப்பி தீபாவளி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो भांडीर वट वृक्ष की जय. राधे कृष्णा.